சூப்பராக இருந்துச்சு. அதே மாஸ் அவர் கண்ணில் தெரியுது அவர் யாருன்னு சொல்லிட்டு. சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஆக்டராக பார்க்கும்போது நார்மலாக பார்த்தேன், சிஎம்மாக பார்க்கும்போது இப்போதான் ரியாலிட்டியாக பார்க்குறேன். தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய குற்றங்களை படம் மூலமாகவே அவர் சொல்லியிருக்காரு. ஒரு படமாக இப்போ நாங்கள் பார்க்கும் போது தான் அதுக்குள்ளே இருக்க கருத்து வந்து எங்களுக்கு புரியுது. ஸோ தமிழ்நாடு என்ன சுச்சுவேஷன் இப்போ இருக்கோ அதை மாத்திரம் ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு. இப்போ ரியாலிட்டியாக அவர் செய்கிறாரு, அவ்வளோதான். ஆமாம், சில்லாக கூலாக பார்த்துட்டு வரோம். அவர் வந்து படத்தில் சொன்னதெல்லாமே உண்மை. பட் அதெல்லாம் அவருக்கு நடத்தணும்னு அவருக்கு ஒரு பதவி வேணும். அதுக்கு தான் இந்த சீஃப் மினிஸ்டர் அவர் ஆயிருக்காரு. படத்தில் சொன்னதெல்லாம் சீக்கிரம் நேர்லையும் அவர் சேஞ்ச் பண்ணுவார். பட் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவ்வளோதான். அவரை ட்ரஸ்ட் பண்ணால் யாருக்கும் எந்த லாஸும் ஆகாது, நமக்கு கெயின் தான். அவரை ட்ரஸ்ட் பண்ணி அவர் பின்னாடி நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணால் அவர் நமக்கு எல்லாமே பண்ணுவார். இந்த பர்த்டேக்கு அவர்கிட்ட இருந்து இந்த படம் விட்டதே போதும். இன்னும் இதே மாதிரி அவர் படம் நடிக்க மாட்டார். சீக்கிரமாக அடுத்த பர்த்டேக்கே ஜனநாயகன் தான் நாங்கள் பார்க்கணும். வேறு எந்த படமும் வரக்கூடாது. ஒரே ஒரு படம் ஜனநாயகன் தான் வரணும். அப்போ நாங்கள் யார் தளபதி ஃபேன்ஸ் தான் என்னன்னு நாங்கள் வந்து காட்டணும். இதே மாதிரி சீக்கிரமாக ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணோம். அதுக்காக நான் ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னதான் ஓடிடியில் அப்படி இப்படி விட்டால் கூட பிக் ஸ்க்ரீனில் தான் தளபதியை பார்ப்பேன். நாவலாக காத்துட்ருக்கேன். சீக்கிரமாக தளபதியை விடணும் அந்த படத்தை. அவங்க என்ன வேணால் தாக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி ரீல்ஸில் மட்டும்தான் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாலிட்டியாகவே நாங்கள் இப்போ இறங்கி வந்து நாங்கள் பேச முடியும், எங்களால் பண்ண முடியும். எங்களுக்கும் ஒரு உரிமை கொடுத்துருக்காரு தளபதி. சீக்கிரமாக நாங்கள் அதை யூஸ் பண்ணி தான் இப்போ அவரை வந்து சிஎம் ஆக்கியிருக்கோம். மேலும் மேலும் யூஸ் பண்ணிக்கிட்டே அவர் மட்டும்தான் சிஎம் ஆக்குவோம். அந்த பவர் எங்களுக்கு இருக்குது. அது எங்களுக்கு இருக்க வரைக்கும் யார் எங்களை என்ன சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் அவரை தான் மறுபடியும் சிஎம்மாக கொண்டு வருவோம். பிரேவ் இல்லை, ஃபஸ்ட்டெல்லாம் பயம் இருக்கும், இப்போ பயமே இல்லை. என்னவா இருந்தாலும் தளபதி ஒருத்தர் இருக்காரு. அவருக்காக அவர் எப்போ மக்களுக்கு ஒன்றுதுன்னா அவர் இறங்கி வருவாருன்னு எங்களுக்கு தெரியும். அவர் ஆட்சிக்கு வராத முன்னாடியே அவ்வளோ வந்தார். இப்போ அவர் தான் சிஎம். அவர் என்ன வேணால் எல்லாருக்காகவும் பண்ணுவார். அவருனால மதிப்பார் எல்லாரையுமே. இந்த மாதிரி பார்ஷாலிட்டிலாம் பார்க்க மாட்டார். அவரை நம்பி நம்ம எங்கே வேணால் வாய் விடலாம். அவர் அதை நடத்தி காட்டுவார். இதுக்கப்புறம் மக்கள் காசை வாங்காமல் ஓட்டு போடணும், அதை தான் சொல்லியிருக்காங்க. காசை வாங்கிட்டீங்கன்னா நம்ம சிஎம் சார் சொன்ன மாதிரி முதல் குற்றவாளி மக்கள் தான். சினிமாவில் நம்ம லியோதாஸ் தான் பார்த்தோம். ரியலை பார்க்குறப்ப வீரராகவனை நம்ம பார்க்குறோம், புரியுதுங்களா? வீரராகவன் கொஞ்சம் டைம் எடுப்பார். லியோதாஸ் எதுவுமே வந்துட்டு இது பண்ண மாட்டார், புரியுதுங்களா? லியோதாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ சொல்ல வரேன்னு. சார் அவர் ஆரம்பத்துலேருந்தே பஞ்சாயத்து எல்லாமே தாண்டி வந்துட்டார். மக்களோட ஆட்சிக்காக இதில் வந்திருக்காரு, புரியுதுங்களா? ஆனால் இப்போ நடக்கிறது சோஃபா மாடல் ஆட்சி இல்லை, வீரராகவனுடைய ஆட்சி. வீரராகவன், அதாவது பீஸ்ட் படத்தில் வீரராகவன் இருந்தார் இல்லையா, அந்த பீஸ்ட் வீரராகவன் பொறுமையாக தான் பண்ணுவார். அதே மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்குன்னு. நேற்றும் கூட சட்டசபைக்கு போயிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ அதை நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம். ஸோ மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதில் இப்போது நேற்று கூட பாருங்கள் 13 லட்சம் கோடி ரூபா ஒரு வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க இல்லையா? அப்போ இந்த கடன் யார் கட்டுறது? யாருக்கிட்ட இந்த கடன் வாங்கினீங்க? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துட்டு சட்ட ரீதியாக மூவ் பண்ணுவார். அதுதான் வீரராகவனுடைய மிகப்பெரிய கடமையை. விஜய் சார் எப்பவுமே வந்துட்டு சாதுவாக தான் இருப்பார். என்னைக்கு லியோதாஸ் சொல்ல வருவார்னு சொல்ல முடியாது. 6 மாசத்துல ஆட்சி கவுக்க போறோம்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது சென்னையோட கோட்டையா இருந்த ஒரு 50 வருஷ கட்சியவே நாங்க கவுத்துட்டோம். ஒரு 6 மாசம் தாக்கு பிடிக்க மாட்டோமா? மக்களுக்கு என்னது பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பல முறை யோசனை பண்றாரு. போலீஸ் கிட்ட பேசுறாரு. அதே மாதிரி வந்து சட்டசபை கூட்டி மக்கள்கிட்ட எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காரு. அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம்னா ரீல்ஸ் மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க. சட்டசபையே பார்க்காத ஒரு 6 மாசம் குழந்தை இன்னைக்கு சட்டசபை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி இது பண்ணியிருக்காங்களா? ஒரு 5000 ரூபாய் நீங்க கொடுத்தாலும் நீங்களே போய் கத்திட்டு வந்திருக்கீங்க, அண்ணா வாழ்கன்னு. நான் கொடுத்தாலும் போய் அண்ணாவாளுக்கு கத்திடுவேன். ஆனா இந்த 5000 ரூபாய் நம்ம வாங்குற பாத்தீங்களா, அதான் நம்மளுடைய மிகப்பெரிய தோல்வியை கத்துக்கிறாங்க. அதாவது டிவிக்கே வந்துட்டு எப்படி கத்துக்கிறாங்கன்னா மக்கள் ரீதியாக ஒரு விஷயம் கத்துக்கிட்டு தான் மேலே வந்தாங்க. ஆனா மக்கள் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு இது பண்ணியிருந்தாங்கன்னா மற்றவங்க கிட்ட போயிருக்க தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் கொண்டு வந்தது டிஎம்கே தான் சார். எப்படின்னு கேட்குறீங்களா? 2021 அதாவது ஜெயிக்கிற முன்னாடி இருந்த வரைக்கும் ஸ்டாலின் சார் பாருங்க, ஜெயிச்சக்கப்புறம் ஸ்டாலின் சார் பாருங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க, குழந்தைகளை எல்லாம் போய் ஊட்டி விட்டு மாதிரி இது பண்ணுறாங்க, அதுவும் ரீல்ஸ் தான், புரியுதுங்களா? மக்கள்கிட்ட போகிறாங்க, கை கொடுக்க மாதிரி இது பண்ண, அதுவும் ரீல்ஸ் தான். அப்போ அது மட்டும் ரீல்ஸ் கிடையாதா? புரியுதுங்களா? அது ரீல்ஸ் கிடையாதா? இது மட்டும் தான் ரீல்ஸா சார்? இந்த ரீல்ஸ்னால சட்டசபைனா என்னன்னு தெரியாதவங்க கூட பாக்குறான். நீங்க பார்க்க வைக்கலையே, நீங்க பார்க்க வைக்கலையே. நீங்க வீரராகவனுடைய ஆட்சி தான் பார்த்துட்டு இது பண்றீங்க. லியோதாஸ் இதுக்கப்புறம் தான் வருவாரு. ஜனநாயகனை பத்தி ஒரு அப்டேட் பண்ணிட்டு அவர்கிட்ட நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா 2 வருஷம் சாருடைய கடைசி படம், அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் வாயால எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா வந்துட்டு அவருமே எக்ஸ்பெக்ட் இருந்திருப்பாரு. ஏன்னா அவரு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அதுல சாருடைய கடைசி படம் அவர் வாயிலிருந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதுல ப்ரோ சொல்லவே வேணாம் ப்ரோ, மடம் பக்காவா இருக்கு ப்ரோ. என்ன சொல்லுது, சிஎம் ஆனாலும் சரி எங்க தலைவனா ப்ரோ. ஸ்க்ரீன்ல வந்தாலே பிளாஸ்ட் ப்ரோ, தியேட்டர்லாம். அதுதான் ப்ரோ. இப்போ ஜில்லால பேசின டயலாக் இப்போ என்ன உண்மையாவே கனெக்ட் ஆகுது ஆக்சுவலி ப்ரோ. ஜில்லா மட்டும் இல்லை ப்ரோ, எல்லா படத்துலையும் ஐயாவுக்கு சொல்லி வச்ச மாதிரி எழுதிருக்கிறாங்க ஸ்கிரிப்ட். மஜாவாக இருக்குது தலை படம். என்ன சொல்றது,
விஜயா இல்லை வந்து அப்போதே அவர் பிளான் பண்ணி இப்போ வந்தாரா இல்லை தெரில ப்ரோ. எல்லாமே கோயின்சிடன்ட் நடக்குதா இல்லை பிளான் பண்ணி வந்தாங்க, எல்லாமே பக்கா ப்ரோ. அவருக்குன்னு எல்லாமே சினிமாலேருந்து எல்லாமே தமிழ்நாடே அவருக்கு மாதிரி இருக்குது ப்ரோ. இப்போ ப்ரோ ஒருத்தன் நல்லா வரானா கண்டிப்பாக ஒரு அப்போசிஷன் வந்தால் தான் ப்ரோ அவன் வந்து ஒரு நேர்மையான வேலை பண்ணுறான்னு அர்த்தம். எதுவுமே எதிர்ப்பு வராமல் இருந்தால் அது கண்டிப்பாக அது வந்து ஒரு தப்பான வழி தான் அது. ஓகேவா? அது இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே எல்லா ஃபீல்டுக்குமே சரி, ஒரு தப்பு ஒரு எதிர்ப்பு வருதுன்னா அவன் வந்து நல்ல பாத்தில் போகிறான்னு அர்த்தம் ப்ரோ. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் தப்பான அடிக்ஷன் போகிறாங்கல்ல, அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒன்று சிலது நடக்கும்போது அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வெளியே வராங்க. இப்போ வந்து இப்போ அவங்க வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்கன்னா அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரியும் போது அவங்கள வந்து கேர் பண்ணி அவங்க கொஞ்சம் அவங்கள டேக் கேர் சேஃப் பண்ணுறாங்க ப்ரோ. அது நிறையாவே இருக்குது. இன்னும் 1 மந்த்லேயே நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்கக்கூடாதுல்ல. இன்னும் 5 இயர்ஸ் இருக்குது. அது எல்லாமே போக தான் ப்ரோ சரியாகும் ப்ரோ. உண்மையை சொல்ல போனால் ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா யாராச்சும் சட்டமன்றத்தில் யாராவது பார்த்துருக்காங்களா, இல்லை வந்து ஒரு பாலிடிக்ஸோட ஸ்பீச்னா பார்த்துருக்காங்களா? ஆனால் இப்போ பாருங்க ப்ரோ, ஒரு தளபதி ஸ்பீச்சா இல்லை தளபதி சட்டமன்றம் பேசுகிறாருனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீட்லேயுமே சன் நியூஸோ பார்லிமெண்ட் நியூஸோ ஓப்பன் பண்ணி கண்ணை விடாமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க ப்ரோ. அது வந்து சொல்லி தெரியணும்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அது நீங்களும் அதான் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸும் அதான் பண்ணுறாங்க. இப்போது நம்ம வைக்கலாம் கூட வச்சு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்மக்கிட்ட வைக்க சொல்லி. அதான் ப்ரோ கரெக்டு. நம்ம வந்து கத்தி பண்ணால் அது வந்து வெளியே தெரியாது ப்ரோ. சைலண்ட்டாக பண்ணாலும் கத்தினாலும் பேச போகிறாங்க, கத்தினாலும் பேச போகிறாங்க. அப்போ சைலண்ட்டாக நம்ம நல்லது பண்ணிட்டு போவோமே, எதுக்கு எதிரி ஆக்கணும் எல்லாரையும்? நம்ம வேலை நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அதை பண்ணிட்டு போகணும். இவனை கீழே அமுக்கணும், அவனை மேலே தட்டணும் அப்படி இல்லை. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம வேலை சிஎம், நம்ம தமிழ்நாட்டை ஒழுங்காக ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு, பார்ப்பாரு இதுக்கப்புறம். ப்ரோ செலிப்ரேஷன் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோன்னா ரொம்ப வெளியெல்லாம் நிறையா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இல்லை, எனக்கு தெரிஞ்சு 22 ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நாங்கள் 22 வரோம். இன்றைக்கி வந்து வர முடியாமல், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வர முடியாமல் இருக்கக்கூடாது சொல்லிட்டு வந்தோம். நல்லா இருக்கு செலிப்ரேஷன், நல்லா இருக்கு.